இது பேர் வந்து ஆடாதொடை. இது வந்து கசப்புத்தன்மை மிக்கது. இதனுடைய முக்கிய பயன் என்னன்னா, நம்ம தொண்டையில் ஏற்படக்கூடிய சுவாச நோய், தொண்டையிலிருந்து நுரையீரல் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி உடையது. இதனுடைய கஷாயத்தை அவங்க வந்து நுரையீரல்ல இந்த இருமல் அதிகமாக இரும்பிக் கொண்டிருப்பவர்கள், க்ஷயரோகம் என்று சொல்லக்கூடிய காசநோய் உள்ளவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த கொழுந்து இலைய பறித்து புகை போடுவாங்க. அந்த நாளில் புகை போட்டு அந்த புகையை அவங்கள சுவாசிக்க சொல்லுவாங்க. இல்லைன்னா சுருட்டு மாதிரி செஞ்சு அந்த காசநோய் உள்ளவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா உடனே ரிலீஃப் ஆகும். இப்போல்லாம் இந்த ஸ்ப்ரே மாதிரி அடிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த காலத்தில் ஸ்ப்ரே வந்து இதில் தான் அவங்க சுருட்டு மாதிரி செஞ்சு புகை பிடிச்சாங்க. அதே மாதிரி பாடகர்களுக்கு சிறந்த குரல் வர வேண்டும் என்றால் அருமையான மூலிகை வந்து ஆடவர். இதனுடைய கஷாயத்தை அவர்கள் கொடுத்து வந்தால் குரல் மிக இனிமையாகும். அந்த வகையில் அந்த நாளில் பாடகர்களுக்கு மிக உதவியான இன்றைக்கும் செடி வந்து மூலிகை இதுதான். இது வந்து பெருசாக விதையெல்லாம் கிடையாது. கிளைய வந்து கொஞ்சம் முத்தின கிளையாக பார்த்து எடுத்து ஒட்டி நட்டுறீங்கன்னா அது வந்து பல்கி பெருகும். ஒரு கிளை நட்டால் போதும், நிறைய வந்துடும். அந்த நாளில் பூமாலைக்கு வச்சு கட்டினாங்க. இப்போல்லாம் இது கிடைக்கலன்றதால அது நிறுத்தப்பட்டு விட்டது. இது மிகச்சிறந்தது ஒரு மூலிகை. இப்போ இந்த கொரோனாவுக்கு மிக அதிகமான மக்கள் என் வீட்டில் வந்து